பசியில கணபதி கைலாச மலை மேல ஏறி அங்க இருக்க மரத்துல இருக்க பழங்களை பறிச்சு சாப்பிட பார்க்கும்போது மலையில இருந்து கீழே விழுந்துடுறாரு. இத பார்த்த பார்வதி தேவியும் தேவர்களும் அந்த இடத்துல போய் கணபதிக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது கணபதி அவரோட தும்பிக்கை மூலியமா ஒரு கிளைய பிடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்வதி தேவி கணபதி உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி கணபதியை திட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்த நாரதர் கணபதி உங்களுக்காக நான் மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது இதை கேட்ட முருகன் அப்படின்னா எனக்கு எதுவும் கிடையாதா, எனக்கு அந்த மாம்பழம் வேணும்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இதை பார்த்த பார்வதி தேவியும் சிவபெருமானும் ரொம்ப கவலைப்படும் போது நாரதர் சொல்றாரு இந்த உலகத்தை யாரு முதல்ல சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம்னு. உடனே முருகன் மயில்ல ஏறி உலகத்தை நொடியில சுத்துறதுக்காக போறாரு. அப்ப கணபதியும் அவரோட மூசக வாகனத்துல உலகத்தை சுத்துறதுக்காக போகும்போது முருகன் ரொம்ப வேகமா போறாரு. இதனால கணபதி முடியாம திரும்ப வந்துடுறாரு. இதை பார்த்த நாரதர் சிரிச்சுக்கிட்டே நீங்க இந்த போட்டியில தோத்துட்டீங்கன்னு சொல்லும் போது உடனே கணபதி தாய் தந்தையான சிவபெருமானையும் பார்வதி தேவியும் மூசக வாகனத்துல 3 முறை சுத்துறாரு. அதுக்கப்புறம் நாரதர் சொல்றாரு நான் உலகத்தை சுத்திட்டேன் மாம்பழத்தை கொடுங்கன்னு. இதை கேட்ட நாரதரும் எப்படி நீங்க உலகத்தை சுத்துனீங்கன்னு சொல்லும் போது கணபதி சொல்றாரு என்னோட தாயும் தந்தையும் தான் இந்த உலகமே, அவங்களை நான் 3 முறை சுத்தினது உலகத்தை சுத்தின மாதிரி தானேன்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னு எல்லாருமே வாயடிச்சு போறாங்க. அதுக்கப்புறமா மாம்பழத்தையும் கணபதிக்கு கொடுத்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து முருகன் இது எப்படி நடந்துச்சு, நான் தான் உலகத்தை சுத்தினேன், எனக்கு தான் அந்த பழம் வேணும்னு சொல்லும் போது நாரதர் நடந்ததெல்லாம் சொல்லி தாய் தந்தைய சுத்தினது உலகத்தை சுத்தினதுக்கு சமம் தானேன்னு சொல்லும் போது இதனால முருகன் கோவப்படுறாரு. அப்ப கணபதி அவருக்கு கிடைச்ச மாம்பழத்தை முருகனுக்கும் கொடுத்து 2 பேரும் சரிசமமா சாப்பிடுறாங்க.